ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நித்து ஷார்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்க பெரிய சந்தோஷம். பசங்க மூஞ்சியில் தெரிகிற அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுற அந்த மொமெண்ட் இருக்கே, அது ஒரு தனி ஃபீலில். அதுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணுங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணியிருக்கா? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் பசங்களுக்கு திருச்செந்தூர் போய் மொட்டை போட்டதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் ரொம்ப நாள் பிளான் பண்ணால் அந்த மாதிரி போகவே முடியாது. இது வந்து சடனாக பிளான் பண்ணி போனது. இது வந்து ஃபேமிலியாக போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்துட்டு ஒரு சில ரீசன்ஸ்னால எல்லாருமே சேர்ந்து போக முடியல. நாங்கள் வந்து 1 வீக் பிஃபோரே போயிட்டோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு 4 பேர் போகிற ட்ரிப் வந்து திருச்செந்தூருக்கு. 2 பசங்களையும் வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறோன்னு யோசிச்சிட்டே தான் போனேன். அதில் வந்து தக்ஷுவுக்கு வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகணுன்னு ஆசை. அதை வந்து அவன் மேலே படுக்கிற பஸ்ஸுன்னு சொல்லுவான். ரோட்டில் போகும்போது எல்லாமே அதை பார்த்துட்டு அப்பா மேலே படுக்கிற பஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருப்பான். அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இது ஒன்றாவே இருந்துச்சு. நமக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி என் பசங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஆசை. அவங்க அந்த பஸ்ஸில் போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டியே வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸில் மேலே டிக்கெட் போட்டோம். நைட் ஒரு 9:30க்கு மேலே டின்னர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றோம். ஒரு 10:15க்கு எல்லாமே பஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் ஏறி போய் ஃபஸ்ட்டு திருச்செந்தூரில் இறங்குனதுமே ரூம் போயிடலாம் சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி ரூமுக்கு தான் போனோம். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் நாங்கள் போனது. ரூம் வந்து கோவில் பேக் சைட்லேயே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு போய் திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஒரு 6:30க்குள்ளே இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் போனோம். அங்கே தனியாக இப்போது மொட்டை அடிக்கிறதுக்கு மண்டபம் இருக்குல்ல, அங்கே போய் மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தக்ஷுவுக்கு தான் அடித்தோம். அங்கே வந்து குழந்தைங்க இடத்துல வந்து கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அதனால ஃபஸ்ட்டு தக்ஷுவை உட்கார வச்சுட்டோம். நான் விஹான் வந்து ரொம்ப அழுவான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தக்ஷு வந்து உட்காந்துக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். அதனால அவன் அமைதியாக உட்காந்துக்கிட்டான். சமத்தா ஃபஸ்ட்டு மொட்டையும் அடிச்சுக்கிட்டான். தக்ஷுவுக்கு மொட்டை அடிக்கிறதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை மொட்டைன்னு கூப்பிடுவாங்களாம்மா, முடி இருக்காதாம்மா. இப்போல்லாம் அவனே வந்து ஸ்டைல் பண்ணிக்கிறான். நான் குளிக்க வச்சு வெளியே வந்தோடனே அவனே சீப்பை எடுத்து சீவிக்கிறான். இப்போ முடி இல்லைன்னொன்னே அது ஒன்று மட்டும் வருத்தமாக இருந்துச்சு அவனுக்கு. முடி போனதுக்கப்புறம் அதை தான் ஃபஸ்ட்டு சொன்னான், அம்மா முடி இல்லை அப்படி சொல்லி சொன்னான். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்போவே அவனுக்கு இதெல்லாம் யோசிக்கிறானே அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்ருந்தேன். தக்ஷுவுக்கு முடித்ததுமே விஹானுக்கு தான் நெக்ஸ்ட்டு மொட்டை அடிக்க உட்கார வச்சோம். விஹான் வந்து ஃபஸ்ட்டு உட்காரல. அதுக்கப்புறம் அவனை எப்படியும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டோம். அவனுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருந்தது. ரீசெண்டாக வந்து அவன் விழுந்துட்டான். அப்போ வந்து உடஞ்சதில் ஸ்டாப்லர் ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்து மொட்டை அடிங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டே நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். ஒரே அழுகை. அப்புறம் வெட்ட வெட்ட அவன் அமைதி ஆயிடுவான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே உட்கார வச்சுட்டோம். விஹான் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே அவன் பயப்பட்டதே கிடையாது. அவன் என்னை ரொம்ப டார்ச்சரும் பண்ணது கிடையாது. தக்ஷு தான் எல்லாத்துக்குமே அழுவான். ஆனால் விஹான் இந்த வாட்டி அழுகும்போது எனக்கே பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மொட்டைக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேறு, நடந்ததே வேறு. அவன் அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே உட்காந்துக்கிட்டான். அதே மாதிரி இருப்பான்னு நினச்சா இப்போ அழுதான். அப்புறம் பாதி மொட்டை அடிக்க அடிக்க அவனே சமாதானம் ஆகி அமைதியாக உட்காந்துட்டான். என்ன அவனோட தோல் ரொம்ப லேசாக இருந்தனால லைட்டாக பிளேடு பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அவன் அதை ஒரு இதுவாகவே எடுத்துக்கல. அவன் வந்து அதுக்கப்புறம் இதாகிட்டான். அப்புறம் போய் ரூமில் போய் நாங்கள் 4 பேருமே ஃப்ரெஷ் ஆகி பசங்களெல்லாம் குளிக்க வச்சு அப்புறம் தான் நோட் பண்ணேன் என்னோடய காலில் இருந்த ஒரு கொலுசை காணோன்னு சொல்லிட்டு. நல்லா டைட்டாக தான் இருந்துச்சு. நான் எங்கே மிஸ் பண்ணேன்னே எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் கடலில் கூட இறங்கவே இல்லை. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. சரி சொல்லிவிட்டு இருந்த அந்த ஒரு கொலுசை மட்டும் என்னால் கழட்ட முடியல. அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு அப்படியே விட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போன
போனதுமே வந்துட்டு மொட்டைக்கு வந்து சந்தனம் வச்சிடலான்னு நாங்கள் சந்தனம் வச்சோம். அப்புறம் பட்டை அச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் 4 பேருமே வச்சுட்டு கோயிலுக்குள்ளே நடந்து போனோம். அங்கே போனதுமே ஃபஸ்ட்டு மயில் தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். போயிட்டு வந்து ஃபோனெல்லாம் கொடுப்போம்ல, அந்த இடத்துல போய் ஃபோனை டெபாசிட் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். நாங்கள் நினச்சோம் கூட்டம் அவ்வளோ இருக்காதுன்னு நினச்சிட்டு நாங்கள் அசால்ட்டாக சாப்பிடாமயே போயிட்டோம். பசங்களுக்கு கூட எதுவுமே கொடுக்கவே இல்லை. சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் ஒரு 4 மணி நேரம் நாங்கள் அந்த லைன்லேயே நின்றுருப்போம். லைன் நகரவே இல்லை. அவ்வளோ வெயில். எங்களாலயே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த வெயிலுக்கு. பசங்க 2 பேருமே தூங்கிட்டாங்க. நான் ஒருத்தனையும் என் ஹஸ்பண்ட் ஒருத்தனையும் தூக்கிட்டு அந்த லைன் ஃபுல்லாகவே நகர்ந்தோம். அப்புறம் சாமியை ஒரு வழியாக பார்த்துட்டோம். இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாலிடாக ஒரு 4 ஹார்ஸ் அது நின்றுருப்போம். சாமிலாம் பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டோம். பசங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லி போனோம். ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்றலாம் சொல்லிட்டு பார்த்தா அங்கே அவ்வளோ நல்லா இல்லை. சரி ஆஃப்டர்நூன் மேலே வெயில் கம்மியானதுக்கப்புறம் போய் டாய்ஸ்லாம் வாங்கலாம்னு நினச்சோம். ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் சாப்பிட்டதுமே போய் வாங்கிட்டு அப்புறம் போய் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போனோம். சரியான வெயில். போனதுமே நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச முருகர் சிலையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? டாய்ஸை பார்த்ததுமே வேணும் வேணும்னு ஒரே அடம். 2 பேர் ஆளுக்கு ஒரு பொம்மையை எடுத்துட்டு நின்றுட்டுருந்தாங்க. தக்ஷு ரொம்ப நேரமாக தேடி ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு வந்தான். அதுக்கப்புறம் போகலாம் சொல்லி ரூமுக்கு கிளம்புனோம். சரியான சூடு. எங்களால் எங்கேயுமே நிற்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 4:00 மேலே வந்து கடலில் போய் விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். தண்ணியை பார்த்ததுமே தக்ஷுவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. விஹான் உள்ளே இறங்கலாம். ஆனால் தக்ஷு ரொம்ப நேரம் உள்ளே விளையாடிட்டு இருந்தான். விஹான் வந்து வெளியே மண்ணில் தான் விளையாடிட்டு இருந்தான். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அவன் விளையாடுறத பார்த்துட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்டா வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி கொஞ்ச நேரம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்துட்டு காரப்பொரி இருந்துச்சு. அதை வாங்கிட்டு நாங்கள் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். தக்ஷுவும் விஹானும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஈவினிங் வந்து பஸ்லேயே போகலான்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வந்துட்டு பசங்க வந்து ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ ட்ரெயின்லேயே போய்க்கலாம். தூத்துக்குடி போய் ட்ரெயின் ஏறி போய்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணது. அதுக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நானும் லாஸ்ட்டாக போய் தண்ணியில் நின்றுட்டு வரேன்னு சொல்லி நானும் போய் பசங்களோட 2 பேர் கூடயும் நின்றுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அப்போ தான் வந்துட்டு ட்ரெயினுக்கு கரெக்டாக போக முடியும். டிக்கெட் இருக்கான்னே எங்களுக்கு தெரியல. அங்கே போய் தான் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு கீழே வந்தால் நல்லா சுட சுட பஜ்ஜிலாம் போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போனோம். எந்த பஸ்ஸுமே ஏற்றவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தூத்துக்குடின்னு கேட்டாலே யாருமே ஏற்றவே இல்லை. ஏன் இவ்வளோ டிமாண்டாக இருந்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ஏறி நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகும்போதே ஒரு 7:45 8:00 பக்கம் ஆயிடுச்சு. வெளியே வேற ஒருத்தவங்க வந்துட்டு 10 மினிட்ஸ் தான் இருக்குது, சீக்கிரமாக போய் டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபஸ்ட்டு உடனே ஓடினோம். அதே மாதிரி ரிசர்வ் பண்ணுற அந்த இடத்துல யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லி எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அப்போ தான் வந்து ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. அப்பாடா டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு ஷாக் என்னென்னா 10:20க்கு தான் ட்ரெயினு. இவங்கள வச்சு அந்த பிளாட்ஃபார்மில் 4 ஹார்ஸ் ஓட்டணுமே அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் யோசிக்கும்போது ஒரு வழி ஆகிடுவோன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள எப்படியோ ஒரு கடையில் போய் ஜூஸ் வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சோம். அதுக்கப்புறம் நாங்களும் போய் சாப்பிட்றலாம் சொல்லி தான் கிளம்புனோம். அங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் ஒரு கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் அங்கே போனோம். சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. பரோட்டாவும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிட்டு மறுபடியும் வந்து பிளாட்ஃபார்ம்க்கே போகலான்னு சொல்லி கிளம்புனோம். இவங்கள வச்சு எப்புட்றா இவ்வளோ நேரம் இது பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறது, ஆனால் சமாளித்து தானே ஆகணும். வேறு எங்கேயும் போக முடியாது. இது நைட் டைம் வேறு. ட்ரெயின் வந்துட்டு நிறையா வந்துட்டு போயிட்டு இருந்தனால பசங்க அதை வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக உட்காந்துட்டாங்க. எல்லா ட்ரெயினுமே ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனாலேயே அதை காட்டி இதை காட்டி அவங்கள சமாளிச்சுட்டே இருந்தோம். ஃபைனலாக 10:20க்கு வந்து எங்களோட ட்ரெயின் வந்துருச்சு. வந்ததுமே போய் ஏறலாம் சொல்லிவிட்டு உள்ளே ஏறினோம். இது வந்து தக்ஷுவோட செகண்ட் ட்ரெயின். அப்புறம் விஹானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின்
எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். நார்மலாகவே என் பசங்க 2 பேருக்குமே வந்து ட்ரெயினு, இந்த பஸ்ஸு இதெல்லாம் அவ்வளோ க்ரேஸு. அதுலேயும் அதில் போகிறோன்னு தெரிஞ்சோன்னே அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. வந்ததுமே எங்கள் ப்ளேஸை நாங்கள் வந்து எல்லாமே செட்டில் ஆனோம். தக்ஷுக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷம். விண்டோவில் போய் உட்காந்துட்டு இந்த சீட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தான். விஹானுக்குமே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். நானுமே அதிகமாக ட்ரெயின்லலாம் போனதில்ல. இதான் நான் செகண்ட் டைம் போகிற ட்ரெயின்லேயே. நாங்கள் வந்து ப்ளேஸ்லலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்லோவாக மூவ் ஆரம்பிச்சது. நைட் டைம் போனனால பசங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் 2 பேருமே அந்த பக்கம் இந்த பக்கம் விளாடிட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே தூங்கிட்டாங்க. அப்புறம் ஏர்லி மார்னிங் 2 பேருமே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சவங்க தான் ட்ரெயின் மூவ் ஆகுறதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலாக 6:40க்கு கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன்ல சின்ன சின்ன சந்தோஷம்னு, அது இதுதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, love you all. Bye bye.